Hello friends, engineer Hari Krishnan பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு சைட்டில் வந்து நம்மளுக்கு லிண்டல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிண்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கடுத்து ரூஃபுக்கான பிரிக் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கோன்றத ஒரு சைட்டோட வாக் த்ரூ மாதிரி நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இந்த சைட் வந்து லிண்டல் லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அந்த லிண்டல் லெவலில் என்னென்ன ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சோக் பிட். ஸோ 1, 2, 3 சோக் பிட் கொடுத்துருக்கோம். இது மூணுமே வந்து கிச்சன் வாட்டர் அண்ட் ஷவர் வாட்டர் இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த சோக் பிட்ஸ். ஸோ இங்கே வந்து காம்பவுண்ட் வால்க்கான பீம் இருக்குது அண்ட் வந்து 2 காலம்ஸ். ஸோ ரேம்போட பாயிண்ட் வந்து இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேம்ப்பு. ஸோ ரோட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்லோப் தான் இருக்கும் உங்களுக்கு ரேம்ப்புக்கு. ஸ்டார்கேஸ் வந்து கேன்டிலிவர் ஸ்டார்கேஸ். ஸோ வெளியில் வந்து ஒரு 3 feet லேண்டிங் வரும். அதுக்கடுத்து வந்து ஸ்டார்கேஸ் இருக்க போகுது. இந்த செட்பேக் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 1 meter செட்பேக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது பேக்கில் போகும்போது வந்து ஒரு நேரோவாக வந்து போயிடும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங்கோட செட்பேக் ஏரியா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 1.5 meters 5 feet விடணும். ஸோ 5 feet விட்டுருக்கோம். காலம் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதிலேருந்து ரோடோட இது பார்த்திங்கன்னா 1.5 meter. சைடில் வந்து 1 meter விடணும். ஸோ இங்கே 1 meter இருக்கும். பின்னால் போகும்போது கோர்ஸ் இருக்குது. பின்னால் வந்து ஆவரேஜாக ஒரு 2 feet வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு சைடு ஒட்டி கட்டிக்கலாம், பேக் சைடும் ஒட்டி கட்டிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சைட்டோட அப்ரூவ்ட் டிராயிங்கோட செட்பேக் நார்ம்ஸ். ஸோ இது வந்து ஒரு சம்பு, பக்கத்தில் வந்து ஒரு செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க் 10,000 liter கெப்பாசிட்டி. 2 சேம்பர் மாதிரி ஃபில்டர் பண்ணியிருக்கோம். செப்டிக் டேங்க் சம்ப் வந்து உங்களுக்கு 7,000 liter கெப்பாசிட்டி. டைல்ஸும் ஒட்டியாச்சு. ஸோ இது வந்து ஸ்டார்கேஸ்க்கான டவல்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டார்கேஸ் வரும். இங்கேருந்து ஒரு 5 படி. ஸோ இதிலேருந்து ஒரு 9 number ஆஃப் ஸ்டார்கேஸ். ஸோ கேன்டிலிவரில் வெளியில் வந்துடும். ஸோ அந்த ஸ்டார்கேஸ் பீம் வர்றதுக்காக இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். லிண்டல் லெவல், லாஃப்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஒரு ஹாலோட சைஸ் வந்து 14 by 11 feet. ஒரு நல்ல ஒரு கார்னர் சோஃபா போட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஏசி வெண்ட் பைப்லைன் ஸ்டாண்டர்டாக வர்றது. விண்டோ வந்து 5x4. ஸோ இது வந்து ஒரு கிச்சன் ஏரியா. கிச்சன் வந்து யூ டைப் கிச்சன் ப்ளஸ் வந்து பூஜா ரூம்ஸ்க்கான டவல்ஸ். இது நேராக வந்து ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஒரு பெட்ரூம், லாஸ்ட் ஒரு பெட்ரூம், 2 பாத்ரூம். ஸோ அவ்வளோதான், 2 BHK. ஸோ இங்கே வந்து ஒரு லாஃப்ட், கண்டினியூஸ் லாஃப்ட் ஒன்று இருக்குது. ஸோ விண்டோ கிச்சன் விண்டோ. இது வந்து ஒரு வென்டிலேஷன் பாயிண்ட். இது வந்து சிம்னி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு பாயிண்டில் வரும் சிம்னி. ஸோ கிச்சன் வந்து இங்கேருந்து ஒரு யூ ஷேப் கிச்சன், ஒரு சிங்க் ஒன்று வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம். பெட்ரூமில் இங்கேயும் சேம் ஏசி வெண்ட்டு. பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10x10, ஒரு சின்ன பெட்ரூம். ஸோ அதுலேருந்து ஃபர்தர் ட்ராவல் பண்ணோன்னா ஒரு சின்ன ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்துடும். இங்கே வந்து ஆஃபீஸ் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து ஒரு காமன் டாய்லெட். ஸோ இதிலேருந்து மாஸ்டர் பெட்ரூம் சேம் வந்து ஹால் சைஸ்க்கு ஒரு 14 by 11 feet, 10 feet 11 feet வந்துடும் ஆல்மோஸ்ட். இதுக்கான ஒரு அட்டாச் பாத்ரூம். வென்டிலேஷன்.
இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து பலகை அடித்து தான் வந்து நம்ம ஷட்டரிங் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காகனா இந்த காலம் போடும்பொழுது இங்கே கிராக்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே பலகை அடித்து தான் பண்ணியிருக்கோம், பாக்ஸ் அடிக்கல. ஸோ பாக்ஸ் அடித்தோன்னா ஃபினிஷிங் கிடைக்கும், பட் கிராக்ஸ் வந்து வர்றது, நம்மளுக்கான ஏர் கிராக்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அதனால் எல்லாமே பலகை அடித்து தான் பண்ணியிருக்கோம். ஒரு சில இடத்துல ஏதாவது வந்து பலகை பிரிக்கும் போது வந்ததுன்னா நம்ம டச் அப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதே டிப்பிக்கலாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கோ அதே பிளான் தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது அதே மாதிரி தான் வரப்போகுது. ரூஃப் போடும்பொழுதும் எப்படி பண்ணுறாங்கன்றது காட்டுறேன். இது ரூஃப் லெவலுக்கான பிரிக் ஒர்க். லைக் இதுக்கு மேலே ஒரு 1 feet 1.5 feet பீம் வரும் ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங். ஸோ அந்த பீம் வரும், அதில் வந்து ஸ்லாப் திக்னஸ். ஸோ இந்த ஹைட் வந்துடும். உங்களுக்கு ஹைட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரூஃப் ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வால்யூம் ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக வந்து டிஸ்கஷன் எஸ்டிமேஷன் பண்ணும்பொழுதே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதே பில்டிங் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சிவில் ரிலேட்டட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.